இப்போ சமந்தா அவர்களும் சமூக வலைத்தளத்தில் இப்போ திருப்பி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நானும் வந்து திருப்பி மறுமணம் செய்யலாமா, ரிஷபம் கன்னி மகரம்லலாம் வந்து அவங்களுக்கு வந்து மறுமணம் வந்து வாய்ப்பு இருக்குது, நல்லா அவங்களோட அடுத்த வாழ்க்கையை வந்து ரொம்ப உச்சத்துக்கு போகும்னு இருக்காங்க. யாருக்கோ வந்து அவங்க வந்து ஒரு கிண்டலாகவும் இதை எடுத்துக்க முடியும். மறுமணம் செஞ்சுப்பேன்றதை மறைமுகமாக சொல்கிறாங்களா, அல்லது இந்த 3 ராசியில் வந்து அவங்க 2 பேரும் வராமல் இருக்கிறாங்களா? யார் 2 பேரும்னா ரிஷபம் கன்னி மகரம் சொல்லி வந்து ரொம்ப வலுவாக இருக்குது, அதனால் அவங்க எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மறைமுகமாக வந்து கேட்டால் இந்த ராசியில் வந்து ரிஷபமில் வந்து இவங்க சமந்தா வந்துடுறாங்க. ஸோ ரிஷபம்ன்றும் போது அவங்க அப்போ நான் வந்து எதிர்காலத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், மறுமணம் கூட செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுலாம் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. எல்லா விஷயமும் பாசிட்டிவ்ன்ற போது அப்போ நான் வந்து மறுமணம் பண்ணிப்பேன் அப்படின்றது தான் மறைமுகமாக சொல்கிறாங்கன்றது தான் தகவலாக சொல்லப்படுது. நாக சைதன்யாவுடைய அவருடைய ராசி என்னன்னு நமக்கு தெரியாது, சோபிதாவோட ராசி என்னன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த 2 ராசி வந்து இந்த ராசியெல்லாம் வலுவாக இருக்குன்னா மற்ற ராசியெல்லாம் வலு குறைவாக இருக்குன்றது மாதிரி பொருளாகுது. இந்த 3 ராசி வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது, பிரைட்டாக இருக்குன்னா அப்போ மற்றவங்க வந்து டல்லாக இருக்கிறாங்க, மற்ற ராசிக்காரர்கள் வந்து டல்லுன்ற மாதிரி தான் அவங்க சொல்ல வர்றது. அப்படிதான் அப்படியும் புரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டால் நல்ல விஷயம் தானே. ஒரு டைவர்ஸ் ஆனவங்க அவங்க எதிர்த்தரப்பில் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தைகள் எதுவும் இல்லை, இவங்களுக்கு வாரிசுகள் எதுவும் இல்லை, எந்த வகையில் வாரிசுகள் போகிறது இல்லை. அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு துணை தேவை தானே, அப்போ பண்ணிக்கலாமே தாராளமாக. அதனால் வந்து இதை வந்து நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் ஒரு நக்கல் துணி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டால் இவங்க வந்து அவங்கள கலாய்க்கிற மாதிரி தான் தெரியுது. யாருன்னா நாகசைதன்யாவை வந்து உடலை கலாய்க்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை வந்து இவன் என்னோட நீ சேர்ந்து வாழ்ந்ததுன்னா எனக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, என்னை நீ பறி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நாகசைதன்யா சொல்கிறாங்களா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஜாதகத்தை நம்புகிறாங்க. அப்போ அந்த ரிஷப ராசியின் போது கேட்டால் நான் இப்படிலாம் இருப்பேன் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தேவை, உடல் ரீதியாக பாதிக்கப்படும் போது மன ரீதியாகவும் பாதிக்கப்படும் போது ஒரு தன்னம்பிக்கை தேவை. அந்த தன்னம்பிக்கை வந்து அந்த ரிஷபராசி அவங்களுக்கு கொடுக்குது. அதன் மூலமாக அவங்க செய்தி வெளியிட்டு கேட்டால் மறுமணம் பண்ணிப்பாங்கன்னா பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மறைமுகமாக சொல்ல வராங்க. அதனால் அது இதுதான் செய்தியாக இருக்க தவிர நேரடியாக நான் மறுமணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை யாருக்கிட்டையாவது வந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, காதல் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, யாருமையாவது காதல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒருவேளை வேறு யாரையாவது கூட அவங்க காதலிக்கிறாங்களான்றது ஒரு கேள்வியாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ நாகச்சைத்தன்யா வந்து என்ன நினைப்பார், இப்போ சமந்தா அவர்கள் வந்து மறுமணம் அவர் நினைக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லையா சார்தே, அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அவர் வந்து மறுமணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் நினைக்கிறதுலாம் இங்கே ஒரு வெங்காயமும் கிடையாது. அவன் வந்து காதல் மனைவி, அவன் வந்து டைவர்ஸ் வந்து அவங்க தான் அறிவிக்கிறாங்க, வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணுகிட்ட டைவர்ஸை கேட்டு வாங்குறாங்க, டைவர்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அவர் வந்து மறுமணம் பண்ணிக்கிறாரு, வேற ஒரு பெரிய பணக்காரியை பார்த்து மறுமணம் பண்ணிக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு துணையாக இருந்தவர் வந்து அவங்க அப்பா, சமீபத்தில் அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. இப்போ அவங்க வந்து லோன்லியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும்ல. அப்போ ஒரு பெண்ணு வந்து இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் மறுமணமே பண்ணிக்கூடாதா? என் பார்வையில் கேட்டால் சமந்தா இஸ் பெஸ்ட், நல்ல பொண்ணு. ஏன்னா ஒரு பணத்துக்கு ஆசைப்படாமல் வந்து ஒரு 200 கோடி நான் வந்து தரேன்னு சொல்லும் போது ஜீவனவசமாக அதை வேணான்னு மறுத்த போது பொண்ணு வந்து முழுக்க வந்து காதலுக்காக அன்புக்காக இருந்தது, அதை தூக்கி குப்பையில் போட்டான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது யார் கையில் அந்த பொக்கிஷன் கிடைக்குதோ, அது இல்லாதவங்களுக்கு பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நாகச்சைத்தன்யா அவர்கள் வந்து சமந்தா வந்து காதல் திருமணம் தான் செய்தார். அதுக்கப்புறம் ஏதோ அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைல டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சமந்தா அவர்களும் சமூக வலைத்தளத்தில் இப்போ திருப்பி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நானும் வந்து திருப்பி மறுமணம் செய்யலாமா, ரிஷபம் கன்னி மகரம்லலாம் வந்து அவங்களுக்கு வந்து மறுமணம் வந்து வாய்ப்பு இருக்குது, நல்லா அவங்களோட அடுத்த வாழ்க்கையை வந்து ரொம்ப உச்சத்துக்கு போகும்னு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்க? மறுமணம் என்பது வந்து யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு திருமணம் வந்து தோல்வி அடையுது, இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் வந்து ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா மறுமணம் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எந்த ஒரு திருமணத்துலையுமே ஒரு மீன்ஃபுல் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது வந்து கல்யாணன்றது 1000 காலத்து பயிர்லாம் சொல்லுவாங்க இல்லையா?
அதனால் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு வலுவான காரணத்தில் வந்து ஒரு மறுமணத்துக்கு இருக்கணும். ஒரு வலுவான காரணம் இருக்கணும் மறுமணத்துக்கு. இப்போது நாகசைதன்யா வந்து சமந்தா வந்து காதல் திருமணம் தான் பண்ணார். ரொம்பவும் கோலாகலமாக நடந்தது. விமர்சையாக வந்து நம்ம பரவலாக வந்து ஒரு என்ன சினிமா வட்டாரத்திலே வந்து ஒரு ஆச்சரியமாகவும் பார்த்தாங்க. நல்ல ஒரு ஜோடி பொருத்தம் இருக்குது அப்படிலாம் பேசுனாங்க. இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த பெரிய காரணங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. சந்தேகமாக சில காரணங்கள் வந்து உலா வந்துச்சு. வலுவான காரணங்கள் எதுக்கான பிரிவுன்றது வலுவான காரணங்கள் சொல்லப்படவே இல்லை. அதுக்கு பிறகு அவர் சோபிதா திருமணம் பண்ணிக்கிட்டது தெரியும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து பழைய கதைகள் அதெல்லாம் 200 கோடி வந்து ஜீவனம்சம் கொடுத்தாங்க, அந்த ஜீவனம்சத்தை தவிர்த்துட்டாங்க இவங்க, அப்படியான செய்திகள்லாம் இருக்குது சமந்தா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோபிதாவுடைய திருமணம் நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த திருமணத்தை வந்து ஒரு 50 கோடிக்கு விற்ற அந்த சம்பவம்லாம் இருக்குது இல்லையா, அது சம்மந்தமாக அதுக்கு பிறகு அவங்க இதெல்லாம் அந்த பார்வையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இப்போ வந்து அவங்க ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஆண்டு 2025 வந்து கேட்டினா ரிஷபம், கன்னி, மகர ராசி அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும், வலுவுள்ளதாக இருக்கும், உடல் ரீதியாக வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, எல்லா வாய்ப்புகளும் இருக்கும், செல்வம் குவியும் அப்படின்னு எல்லாம். அதாவது கேட்டால் பாசிட்டிவாக என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் வந்து என்ன ராசிக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம், கன்னி, மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு அவங்க வந்து வெளியிட்டது வந்து யாருக்கோ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிண்டலாகவும் இதை எடுத்துக்க முடியும். சரிங்களா? அதாவது தான் மறுமணம் செஞ்சுப்பேன்றதை மறைமுகமாக சொல்கிறாங்களா, அல்லது இந்த 3 ராசியில் வந்து அவங்க 2 பேரும் வராமல் இருக்கிறாங்களா? யார் 2 பேரும்னா இந்த மூன்று ராசி ரிஷபம், கன்னி, மகரம் சொல்லி வந்து ரொம்ப வலுவாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மறைமுகமாக வந்து கேட்டால் இந்த ராசியில் வந்து ரிஷபமில் வந்து இவங்க சமந்தா வந்துடுறாங்க. ஸோ ரிஷபம்ன்றும் போது அவங்க அப்போ நான் வந்து எதிர்காலத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், மறுமணம் கூட செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுலாம் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. எல்லா விஷயமும் பாசிட்டிவ்ன்ற போது அப்போ நான் வந்து மறுமணம் பண்ணிப்பேன் அப்படின்றது தான் மறைமுகமாக சொல்கிறாங்கன்றது தான் தகவலாக சொல்லப்படுது ஒன்று. ஆனால் அவங்க வந்து பார்த்தா நேரடியாக சொல்லவே இல்லை. ஆனால் வந்து இது வந்து படிக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போது ஒருவேளை இவங்க இப்படி சொல்கிறாங்களா, ஒருவேளை ஏன்னா இப்போது அவருடைய ராசி என்னன்னு நமக்கு தெரியாது, சோபிதாவோட ராசி என்னன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த 2 ராசி வந்து இந்த ராசியெல்லாம் வலுவாக இருக்குன்னா மற்ற ராசியெல்லாம் வலு குறைவாக இருக்குன்றது மாதிரி பொருளாகுது. இந்த 3 ராசி வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது, பிரைட்டாக இருக்குன்னா அப்போ மற்றவங்க வந்து டல்லாக இருக்கிறாங்க, மற்ற ராசிக்காரர்கள் வந்து டல்லுன்ற மாதிரி தான் அவங்க சொல்ல வர்றது, அப்படியும் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இவங்க சொல்கிறது கேட்டால் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டால் நல்ல விஷயம் தானே. ஒரு டைவர்ஸ் ஆனவங்க அவங்க எதிர்த்தரப்பில் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தைகள் எதுவும் இல்லை, இவங்களுக்கு வாரிசுகள் எதுவும் இல்லை, எந்த வகையில் வாரிசுகள் போகிறது இல்லை. அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு துணை தேவை தானே, அப்போ பண்ணிக்கலாமே தாராளமாக. அதனால் வந்து இதை வந்து நல்ல விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் ஒரு நக்கல் துணி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டால் இவங்க வந்து அவங்கள கலாய்க்கிற மாதிரி தான் தெரியுது. யாருன்னா நாகசைதன்யாவை வந்து உடலை கலாய்க்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை வந்து இவன் என்னோட நீ சேர்ந்து வாழ்ந்துருந்தேன்னா எனக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, என்னை நீ பறி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நாகசைதன்யா சொல்கிறாங்களா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் அவன் கேட்டால் ஒரு நோயின்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான என்ன சொல்ல கேட்டால் குறைபாடு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதில் கொஞ்சம் வந்து அவங்க வலுவிழந்த நிலையில் இருக்கும்போது இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு ராசியை வச்சு மையப்படுத்தி, அந்த வகையில் நம்ம வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து அவங்க வந்து மன ரீதியாக வந்து அவங்கள தேர்த்திக்க முடியுது. ஸோ இந்த ராசி உள்ளவனா அவங்க ரிஷபராசிக்காரங்கன்றதுனால, ரிஷபராசின்றதுனால அப்போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. இந்த ராசியின் மூலமாக வந்து ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வருது. இதை ஜாதகம்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறக்கும் சொல்லிட்டு அது உண்மை. அதை கேட்டால் உண்மைன்றதை விட நம்பினவங்களுக்கும் உண்மை, நம்பாதவங்களுக்கு அது வந்து பொய் ஜாதகம். அவங்களுக்கு வந்து நம்புகிறாங்க, அவங்க நம்புகிறாங்க.
ஜாதகத்தை நம்புகிறாங்க. அப்போது அந்த ரிஷப ராசியின் போது கேட்டால் நான் இப்படிலாம் இருப்பேன் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தேவை. உடல் ரீதியாக பாதிக்கப்படும் போது, மன ரீதியாகவும் பாதிக்கப்படும் போது ஒரு தன்னம்பிக்கை தேவை. அந்த தன்னம்பிக்கை வந்து அந்த ரிஷபராசி அவங்களுக்கு கொடுக்குது. அதன் மூலமாக அவங்க செய்தி வெளியிட்டிருக்கிறது கேட்டால் மறுமணம் பண்ணிப்பாங்கன்னா பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மறைமுகமாக சொல்ல வராங்க. அதனால் வந்து இதுதான் செய்தியாக இருக்க தவிர நேரடியாக அவங்க நான் மறுமணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை யார்கிட்டயாவது வந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, காதல் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? யாருமையாவது காதல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒருவேளை வேறு யாரையாவது கூட அவங்க காதலிக்கிறாங்களான்றது ஒரு கேள்வியாக இருக்குது இந்த இடத்துல. அதனால் பார்க்கலாம் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சமந்தா அவர்களுக்கு வந்து மறுமணம் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க ட்வீட்டு. அதே மாதிரி இப்போ நாக சைத்தன்யா வந்து என்ன நினைப்பார்? இப்போ சமந்தா அவர்கள் வந்து மறுமணம் அவர் நினைக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லையா சார்த்தி. அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, சரியா? அவர் வந்து மறுமணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் நினைக்கிறதுலாம் இங்கே ஒரு வெங்காயமும் கிடையாது. அவன் வந்து காதல் மனைவி, அவன் வந்து டைவர்ஸ் வந்து அவங்க தான் அறிவிக்கிறாங்க. வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணுகிட்ட டைவர்ஸை கேட்டு வாங்குறாங்க. டைவர்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அவர் வந்து மறுமணம் பண்ணிக்கிறாரு. வேறு ஒரு பெரிய பணக்காரியை பார்த்து மறுமணம் பண்ணிக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு துணையாக இருந்தவர் வந்து அவங்க அப்பா. சமீபத்தில் அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. இப்போ அவங்க வந்து லோன்லியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும்ல. அப்போ ஒரு பெண்ணு வந்து இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் மறுமணமே பண்ணிக்கூடாதா? நான் கேட்குறேன். அதெல்லாம் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அவங்க வந்து இப்போது அவங்க அப்பா இருந்த ஒரே துணை அவங்க அப்பா. ஸோ ஒரு தொடர்ச்சியான ஒரு இழப்புகள் வரும்போது அவங்க வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு துணையை தேர்றதுலாம் தவறே கிடையாது. அதை வந்து நாகசேதனம் ஒரு பார்வையும் பார்க்கவே முடியாது. இந்த மறுமணம் வந்து ஒரு வேளை சமந்தா வந்து மறுமணம் பண்ணிட்டாங்கன்னா அது உண்மையிலே வந்து ஒரு சிறந்த மறுமணமாக இருக்கும். அவர் யார் பண்ணிப்பாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் இது வந்து ஒரு நியாயமாக, நான் சொன்னேன் ஏற்கனவே முதல்ல சொன்னேன்ல, ஒரு வலுவான காரணம் வேணும். அந்த வலுவான காரணம் இருக்குது. அவங்க மறுமணம் பண்ணிக்கிறதுல ஒரு வலுவான காரணம் இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். அதனால் இதில் நாகசேதனா ஒரு வெங்காயமும் இதில் சொல்ல முடியாது. அவன் கதை முடிஞ்சிச்சு, அவன் போயிட்டான், சரிங்களா? சில நேரங்களில் தன் கையில் இருக்கிறது ஒரு பொக்கிஷன் தெரியாமல் தூக்கி வீசி எறிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. ஸோ அது வந்து காலம்தான் பதில் சொல்லும் அவனுக்கு. என்ன கேட்டால் வந்து என் பார்வையில் கேட்டால் சமந்தா இஸ் பெஸ்ட். உண்மையிலே நல்ல பொண்ணு. ஏன்னா ஒரு பணத்துக்கு ஆசைப்படாமல் வந்து ஒரு 200 கோடி நான் வந்து தரேன்னு சொல்லும் போது ஜீவனம்சமாக அதை வேணான்னு மறுத்த போது பொண்ணு வந்து முழுக்க வந்து காதலுக்காக அன்புக்காக இருந்தது. அதுவும் தூக்கி குப்பையில் போட்டான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது யார் கையில் அந்த பொக்கிஷன் கிடைக்குதோ, அது இல்லாதவங்களுக்கு அவங்க அந்த பொக்கிஷத்தை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து கேட்டால் வந்து சமந்தா லைஃப் வந்து உண்மையிலே சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களுக்காண்டி இவ்வளோ கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.